நாட்கள் மற்றும் வேலையில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 25 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஏ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, 10 நாள் வேலை செய்றாரு. பிறகு பி வந்து ஜாயின் பண்றாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டா ஃபர்ஸ்ட் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன இருக்குது? 25 அடுத்தது 20. ஸோ ஃபர்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணலாம். ரெண்டுலையும் காமனா ஒரு கேன்சல் பண்ற மாதிரி வேல்யூ பாருங்க 5 இருக்குது. அப்ப 5ஆல கேன்சல் பண்ணுவோம். இங்க 5 இங்க 4. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 5 × 5 25. 25 4 100. ஸோ இதுல எல்சிஎம் பார்த்தோம்னா 100. அந்த 100 அப்படியே இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதான் எல்சிஎம். சரிங்களா? நெக்ஸ்ட் 25 எத்தனை டைம் பெருக்கினா 100 வரும்? 4 டைம். அதே மாதிரி 20 எத்தனை டைம் பெருக்கினா 100 வரும்? 5 டைம். ஸோ இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை 100 வேலை. மொத்த வேலை 100 வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஏ வந்து 10 நாள் வேலை செய்யறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்யறாரு? 4 வேலை. அப்ப 4 × 10 40 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஸோ 100 வேலையில 100 வேலை மொத்தம். அதுல 40 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 60 வேலை இருக்கும். மீதி 60 வேலை இருக்கும். இந்த 60 வேலையை 2 பேர் சேர்ந்து, அப்ப ஏ பிளஸ் பி 4 + 5 9. 2 பேர் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப அப்படியே கேன்சல் பண்ணுமா? 6 × 54 மீதி 6/9 இருக்கும். கேன்சல் பண்ணா 6 2/3. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 2/3 ரேஸ்ல முடிச்சிருப்பாங்க. ப்ரீவியஸா ஏ மட்டும் தனியா ஒரு 10 நாள் செஞ்சிருக்காரு. அப்ப இங்க ஒரு 10 ஆட் பண்ணும். அப்ப ஆட் பண்ணா 16 2/3. அப்ப 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? 16 2/3 நாட்கள் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.